நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஒன்றும் IPL மேட்ச் கிடையாது என நீதிமன்றம் கருத்தை தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் இந்துமதி வழங்க நாம் கேட்கலாம். இந்துமதி, எந்த வழக்கில் நீதிமன்றம் இது போன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க? இந்த கருத்தை முன்வைக்க என்ன காரணம்? வணக்கம் ஷாம். இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல முருகன் என்பவர், அவனியாபுரத்தை சேர்ந்த முருகன் என்பவர் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் அவனியாபுரம் கிராமத்தில் தை மாதம் முதல் நாள் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் எனவும் இது கடந்த 100 ஆண்டுக்கும் மேலாக கிராம பொதுமக்கள் சார்பாக நடப்பது வழக்கம் எனவும், மேலும் கடந்த 2017ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி அளித்த பின்னர் கடந்த 2018ஆம் ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவினை அந்த விழாவினை நடத்த தென்கால் கண்மாய் பாசன விவசாயிகள் பிரதான ஜல்லிக்கட்டு சங்கம் என்ற தனிநபர் சங்கத்தினை புதிதாக உருவாக்கி ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மட்டும் மேற்படி இந்த விழாவினை ஆக்கிரமிப்பு செய்து ஜல்லிக்கட்டு விழாவை நடத்தினார் எனவும், அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுவினை இன்று தாக்கல் செய்திருந்தார். இதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவில் மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டு விழாவை நடத்தவும் அதில் 16 பேர் கொண்ட ஆலோசனை குழு சேர்த்து நடத்த உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி வருகிறது எனவும், எனவே வருகின்ற 15ஆம் தேதி, அதாவது பொங்கல் தினத்தில் நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவை நடத்த அவனியாபுரம் கிராமம் மற்றும் அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் அடங்கிய கிராம பொது கமிட்டிக்கு ஜல்லிக்கட்டு விழாவினை நடத்த அனுமதி வழங்குமாறு கேட்டிருந்தார். மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்திருந்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும், மாவட்ட நிர்வாகமே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்பாடுகள் செய்து வருகிறது. எனவே அவனியாபுரம் கிராமம் மற்றும் அதனை சமுதாய பிரதிநிதிகள் அடங்கிய கிராம பொது கமிட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி IPL விளையாட்டு கிடையாது எனவும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது அனுமதி பெறப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருவதாகவும், சில தனிநபர்கள் நடத்தியதன் காரணமாகவே பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தது எனவும், எனவே இதனை அரசு நடத்துவதுதான் நல்லது என கருத்து தெரிவித்திருந்தனர். மேலும் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாக்கள் மிகவும் உலக புகழ் பெற்றது எனவும், இவ்வாறு உள்ள சூழலில் இந்த விழாக்களை தனிநபர்கள் நடத்துவது பொருத்தமாக இருக்காது. எனவே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அரசு நிர்வாகமே நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என உத்தரவிட்டு இந்த வழக்கினை முடித்து வைத்திருக்கிறார் ஷியாம்.